கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பாட்டன் பட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பாட்டன் பட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை கதை ஊர் கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவமா பண்ணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம் ஏன் நியூஸ் என்ன போகுது? ஓ ஓ ஓ ஓகே ஓகே வேலை யார்கிட்ட என்ன அப்பாயின்மெண்ட் கொடுத்தான் இன்றைக்கு இன்றைக்கு எத்தனை மணிக்கு அப்பாயின்மெண்ட்? எக்ஸ்கியூஸ் மீ சார், ஓ வாங்கோ. இந்த இன்கம் டேக்ஸ் கட்டுறதுக்கு. ஓ ஓ வாங்கோ இருங்கோ. சார் அந்த வருமான வரி கட்டணும் சார். புதுசா நீங்கள்? ஓ அரசாங்க வேலை எதுவும் செய்றீங்களோ? அரசாங்க வேலை இல்ல 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 சார். அப்ப பிசினஸ் ஏதோ? பிசினஸ் இல்ல இல்ல இல்ல. காணி வேண்டி விற்கிறது இல்ல, அது ஒன்றும் இல்ல. அது ஒன்றும் இல்ல. வாகனங்கள் மண்ணுகள் ஓடுறது அது அது இல்ல அது இல்ல அது இல்ல அது இல்ல. அப்ப அண்ணன் தம்பி யாரும் வெளிநாட்டுல? அண்ணன் தம்பின்னு தங்கச்சி வெளிநாடுல. அப்ப தென்னங்காணிகள் தோட்டக்காணிகள் பெரிய காணிகள்? ஓ அது இருக்குது. அது இருக்குது. 6% இல்ல. 6% இல்ல. ஓ ஏக்கர் கணக்கண்டு இல்ல. ஓ ஏக்கர் கணக்கண்டு இல்ல. ஓ சரி. அப்ப சொல்லுங்க கடை பொரியல் டாக்குமெண்ட்ஸ் தாங்க பார்ப்போம். டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கிற பார்ப்போம். அப்போ என்னத்துக்காக டேக்ஸ் கட்டணும்? சரி, டேக்ஸ் கட்ட வர்றது நல்ல விஷயம். உங்கள மாதிரி இப்போ இந்த வருஷம் தான் புதுசாக கட்ட போறீங்களோ? ஓ ஓ அப்போ இதுவரை காலம் மீன் கட்டையில? இதுவரை காலமும் கட்டையில இப்போ பயத்தில் கொஞ்சம் பயத்தில். பயத்திலையோ? நாங்கள் அவ்வளோ தூரத்துக்கு ஒன்றும் பெருசாக ஒரு பயப்படுத்துகிற மாதிரி ஒன்றும் செய்யலை. நாங்கள் இந்த ஒரு தடவை பெருட்டுறதோ அல்லது இது இந்தியா மாதிரி ரைட்டிங் போகிறதோ அப்படி ஒன்றும் செய்ய இல்லையா? அப்போ நீங்களே பயப்பட வேண்டிய கிடக்கு. நீங்கள் பயப்படுற கொண்டுமே இல்லை. எல்லாம் சார் உப்பு பையன் தான் சார். எல்லாம் பையன். இது கமல்ஹாசன் இந்த படத்தில் எல்லாருக்கும் ஜீவமயம் எனக்கு மட்டும் பயமயமன்ற மாதிரி கிடக்கு. அப்படி ஒன்றும் இல்லை. நீங்கள் பயப்படுறது ஒன்றும் இல்லை. இங்கே டேக்ஸ் இருந்தால் நீங்கள் கட்ட வேணும். கட்ட இல்லைன்னு சொன்னால் நாங்கள் செக் பண்ணுவோம். அப்படி செக் பண்ணிக்கல உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கடந்த காலத்தையும் சேர்த்து கட்ட வேணும். இவ்வளவு தான். இதில் பயப்படுறோம். ஆனால் நீங்கள் இங்கே டேக்ஸ் கட்டாயம் கட்ட வேணும். அதுக்கு தான் வந்துருக்கிறேன். ஓ கட்டாயம் கட்ட வேணும். ஆனால் நாங்கள் ஒரு லிமிட்டெட்லாம் போட்டிருக்கோம் தானே, இவ்வளோ உழைக்கிறாங்கலாம் கட்ட வேணும்ன்றது. இவ்வளவு உழைக்கிறாண்டு? ஓ நாங்களும் ஒரு லிமிட் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. இவ்வளோ காசு உழைக்க வருஷம் தான் இவ்வளவு காசு உழைச்சா நீங்கள் கட்ட வேணும். அப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸரில் இந்த உயர் பதவியில் இருக்கிறார்கள் வரும். அதுவும் டாக்டர் மேரேஜ் இந்த எஸ்எல்எஸ்காரெலாம் அவையும் இப்போ சண்டை பிடிச்சி ஆர்ப்பாட்டம் செய்து இல்லை நாங்கள் கட்ட மாட்டோம்னு சொல்லி இப்போ அதுவும் அந்தரி பந்தரில் நிற்கிது. உங்களை பார்த்தா என்ன நீங்கள் நிற்கிறீர்கள் கட்ட போனன்றீர்கள். அந்த சிலவில் ஆடு போய்த்தானா சிக்கின மாதிரி இருக்குமோன்றும் தெரியல எனக்கு. ஏன்னா நரி போய் சேத்துல சுட்டியில் மாட்டினன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படித்தான் எதுவும் நீங்கள் வந்தீங்களோ? ஏன்னு உங்களை வதைப்பான் கஷ்டப்படுத்துவானா நான் யோசிக்கிறேன். இல்லை சார், எனக்கு வருமானம் வருது சார். அதான் எனக்கும் பயத்தில் அவன் கண்டவன் எழுதிட்டு நீங்கள் வீட்டில் பூந்து அப்புறம் அதுக்குள்ள நான் புடிபட்டு மரியாதை அடைகிறதும் கூட மரியாதை போகிறதும் கூட நான் நேராகவே வந்துட்டு என்னட்ட புலவில் தான் இருக்கண்டு போட்டு கட்டுறேன்டா கட்டிட்டு போயிடுவேனே நான். என்னடா இது? அப்போ உங்களோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? பேங்க் பேலன்ஸ் அப்படி எனக்கு ஒரு 60,000 ரூபா 70,000 என்ன இது பெரிய குழப்பமாக கிடக்குது. 50,000 60,000 பேங்க் பேலன்ஸ், சொத்தம் இல்லை, பெரிய வேலையாதும் செய்வானோ, என் கடத்த போகிறானோ. ஏன் நான் உங்களுக்கு கதை கொண்டு சொல்லட்டும்.
கதை ஓ சொல்லுங்க பார்ப்போம். ஆ? இந்த ஒரு கால் இந்த வருமான வரித்துறையால் எல்லாரும் பெரிய பிரச்சனை தானே. வருமான வரி ஒரு நாட்டு நிறைய நகைகள் நிறைய சொத்துக்கள் இருந்தால் வருமான வரித்துறை எல்லாம் பிரச்சனை. சரிதானே. அப்போ இங்க இருந்து தங்கத்தை இந்தியாவுக்கு கடத்தும். இந்தியாவுக்கு தங்கத்தை கடத்தவும் தங்கம் தங்கமா தங்கம் மாறிலாம் நினைக்கிறது. ஐயோ சார் நான் நினைச்சேன் தங்கம் மண்டைக்கு கடத்துறேன். சரியா அந்த காதல போடுற அந்த நகைகள். ஓ நகை நகை சங்கிலி பவுன் கோல்ட் கோல்ட். ஐயோ என்னத்துக்கு என்னெல்லாம் பேரை வச்சு மனுஷன் கதைக்கவே கஷ்டமாங்க. அப்ப கடத்தைகள்ல இங்க இந்த கடத்தை இவங்க பிடிக்கிறாங்க. கடலோர காவல்படை இந்த நேவி எல்லாம் பிடிக்கிறாங்க. இவன் கடத்தவனு ஒரு ஐடியா போட்டானா. ஒரு லோயர்கிட்ட கேட்டானா, சார் நான் இதை கடத்தவனும் என்ன ஐடியான்னு. லோயரே பக்கா லோயர். அவர் என்ன சொன்னாரா, நீங்க என்ன செய்யணும்னா நங்கூரத்தை இங்க இருந்து தங்கத்துல நங்கூரத்தை செய்து அங்க கொண்டே கொடு. அங்கிருந்து விரைக்கல இரும்புல கொண்டு வாங்க. கொண்டு வைக்கல கேட்கலாம். விரைக்கலையும் கொண்டு வரலன்னு கேட்கிறான். கடலை விழுந்து வச்சுன்னு சொல்லலாம் தானே. கடலை விழுந்து விழுந்து போச்சு. இதம் கடந்த இது எக்ஸ்ட்ரா ஒன்று கிடந்தது கொண்டு வரணும்னு சொல்லலாம். கரையில கிடந்தது அங்க கரையில இல்ல இடையில ஒரு இன்னொரு போட்டுட்ட வந்து நான் சொல்லலாம் தான். ஐடியா கொடுத்தாச்சு. அவன் தங்கத்தை செய்து கொண்டு போய் கடலில் பிடிச்சாச்சு. பிடிச்சா என்ன செய்யணுமாவே கோர்ட்ஸுக்கு கொண்டு வரும். கோர்ட்ஸுக்கு கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்தா இப்போ ஜட்ஜ் பிடிச்சிட்டார். என்ன கொண்டு வந்தீங்க தலைவர்கள் சொன்னார், நங்கூரம் இரும்புலாம் செய்யணும்னு சட்டம் இருக்கோ, எத்தனையாவது உறுப்புற எத்தனையாவது சட்ட புத்தகத்தில் இங்கே கிடக்குது இல்லை. நங்கூரம் இல்லை. அவர் சொன்னார், காசுள்ளவன் தங்கத்தில் செய்தா என்ன, இரும்புல செய்தா என்ன, செய்தா என்ன, அது சரி ஓ செய்தா என்ன. அப்ப யார் இப்ப குற்றம் செய்தார்கள்? இவனை கைது செய்து கேஸ் அவர் டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. அவன் போனான், அவன் பிசினஸ் செய்தான். அப்ப இப்படி எல்லாம் பலதரப்பட்ட கேஸ் எல்லாம் இருக்குது. இதில் நின்று கொண்டு நீர் கட்ட போடுற கிலோ இப்போ நாங்களே கேஸ் போடுறேன்னு சொன்னால் இன்னொருத்தங்க இவன் சொல்லுவான் சில விட நான் இப்போ உங்கள்கிட்ட வந்து பிடிச்சி போட்டுக்கொண்டே போட அங்கே சொத்தை பார்த்தா சில விட அது உங்களுடைய அம்மாட்ட சொத்துல இருக்கும், அப்பாட்டையில் இருக்கும், அங்கே இருக்கும், இங்கே இருக்கும். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வேலை வந்துடும். நாம எக்ஸ்ட்ரா வேலை என்ன செய்யறதில்ல. ஐயோ சார் எப்படியாவது நான் கட்டுறேன் சார், எனக்கு வேணாம், என்ன கை காலெல்லாம் பதறுது சார். ஓ நாம எக்ஸ்ட்ரா வேலையே விரும்புறது இல்லை. ஏனண்டா நமக்கு வேலை கூடினா இப்போ இருக்கிற சம்பளம் எங்கேயோ போகுது. ஏன் நாம எக்ஸ்ட்ரா வேலை எதுவும் எடுப்பான், ஏன் தலையில் எடுப்பான்? அதான் நான் உங்களுக்கு இறங்குறது. ஐயோ சார் அப்ப நான் என்ன சார் செய்யறது? நீ என்ன செய்யும், இதுக்கு முடிவில்லை. நான் எப்படி அது பாருங்க சார், நான் கட்டிட்டு போறேன் சார், காசை கட்டுறேன் சார், போமெல்லாம் எடுத்துட்டு போயிட்டேன் சார். பாருங்க சார் போம் ரப்பி இருக்கிறேன். ஓகே நீர் என்ன வேலை செய்கிறீர்? வேலை வந்து சார் இப்படித்தான் சார், ப்ரோக்ராம் செய்கிறது வேண்டது, இந்த ட்ரேடிங் கம்பெனி அதுகள் ப்ரோக்ராம் ஆன்லைன் வேலையா? இது அப்படி சொல்கிறேன் சார், ஆனால் ஆசை தான் சார், அதுவும் செய்யல, அது ஆன்லைன் தான் எல்லாம் ஒர்க்கிங் சார். ஆன்லைன் அப்போ ட்ரேடிங் அதை மாதிரி தானோன்னா, ஆனால் அது இல்லை சார். பிட்காயின் பிட்காயின்டா அது அந்த அளவுக்கு இன்னும் பெறையில சார், பெருசாக இன்னும் பெறையில. இப்போ ஒரு அளவான கட்டில் வந்துருக்கு. அப்போ பெரும்பாலும் இந்த கள்ள வேலியல் ஆன்லைனில் உனக்கு கார் பண்ணி தாரன், இவ்வளோ கமிஷன் வருது, எதுக்கு அக்கௌண்ட்டு காசு போடணும், அந்த வேலையை சரி அதெல்லாம் இல்லை சார், அதெல்லாம் இல்லை. அப்போ என்ன வேலை செய்யுது? இப்போ தான் சார் ஊர் சுற்றுறது, இருக்கு இடங்களை பார்க்கறது, அதுகளை போய் படம் எடுக்கிறது, இதுகளை போய் படம் எடுக்கிறது, எந்த கஷ்டம் இருக்க படம் எடுக்கிறது, மற்றது என்னென்ன நடக்குது திருவிழாக்களை போய் படம் எடுக்கிறது, அதெல்லாம் சார். படம் எடுத்து போட்டால் நீ காசுக்கு விற்கிறீரோ ஃபோட்டோஸா? எந்த வெப்சைட்டில் போட்டு விற்கிறீர்? வெப்சைட்டை அப்படி ஒன்றும் இல்லை சார். படம் பண்ணால் ஃபோட்டோ ஒன்று இல்லை சார், வீடியோக்கள் சார், வீடியோ எடுக்கிறது சார். ஓ வீடியோ எடுத்து என்ன செய்யுது? வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணி கொடுக்குறேன் சார். என்ன கொடுமையாப்பா, அப்லோட் பண்ணலன்னா எந்த வெப்சைட்ல அப்லோட் பண்றீங்க சார்? அது இல்லை சார், இதுல யூடியூப்ல. அப்ப நீ ஒரு யூடியூபரா? ஓ
என்ன அவ்வளவு சார் நீங்கள் எங்களை யூடியூபரான்னு கேட்குறீங்க? நாங்கள் போடுற பாடு தெரியுமா? எங்கேயாவது அடிபட்டு கிடந்தோன்னு ஓடு போய் அவன் கிடக்கிறான்னு எடுத்து போடுவோம். எங்கே கண்டென்ட் இருக்குன்னு ஓடி திரிகிறது பார்க்குறதுக்கு, அதில் எடுத்து போடுறது எங்களை வேலை தெரியுமா? எங்கள் கோயிலில் திருவிழா நடக்க எடுத்து லைவாக போடுவோம். இவ்வளோ சன நெடிச்சல்கள் அது எல்லாமே இருக்கும், அது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து பார்த்து போடுறோம் சார். ஓ நீர் ஒரு யூடியூபர். ஓ நீர் டெக்ஸ்ட் கண்ட வந்திருக்கிறீர். ஓ யூடியூப்ல எவ்வளவு வருமானம் உழைக்கிறேன். ஓ எவ்வளவு வருமானம் உழைக்கிறீர் நீர்? இன்னும் சார் ஒரு அளவுக்கு வரும் சார், வியூவர்ஸ் அளவுக்கு வரும் சார். இவனாக குழப்பறானடாப்பா. வியூவர்ஸுக்குன்னா உமக்கு எவ்வளவு வரும்? என்ன சார் $1 இல்லைன்னு சார் வரும் எப்படியும் அது. ஐயோ இன்றைக்கு பார்த்து பியோன் லீவு நானும் இன்றைக்கு தேவையில்லாமல் ஒரு கிளை ஓவர் டைம் எடுப்போம்ட்டு வந்து சாக போகிறேன்னு போகிற $1 உமக்கு எவ்வளோ வரும்? இவ்வளோ வரும்னா சார் ஒரு எப்படியும் ஒரு 10, 15, 20. 10 மாதம் எத்தனை வரும்? மாதம்னா சார் எனக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராமை பொறுத்து இருக்குது சார். நான் எடுக்கிற இதெல்லாம் பொறுத்து மாதம் எப்படி இருந்தாலும் ஒரு 30, 40. மாதம் ஒரு $30, $40. ஓ அப்போ வருஷத்துக்கு பார்த்தாலே உமக்கு 12 லட்சத்துக்கிட்ட வரும். ஓ அப்போ நீ டேக்ஸ் கட்ட தான் வேணும். அப்படி கட்டினாமா சார்? ஓ நீர் இப்போ 4 லட்சம் டேக்ஸ் கட்டணும். போகுது அதான் சார் பயத்தில் இருக்கிறேன் சார். அப்படி இனித்தான் சார் நான் வரப்போது. இப்போதான் சார் எனக்கு இதண்டி நான் இப்போ ஒரு 2 வருஷத்துக்குள்ளே இதண்டுது சார். இப்போ எனக்கு வியூவர்ஸும் கூடிக்கொண்டிருக்கு சார். இப்போ யூடியூபர் எல்லாரையும் அறம்புறமா அப்படி இப்படி என்றா நிற்கிறவன் கடைசிற சார் எல்லாம் எழுதி கொண்டு தெரியுது. அப்போ பிரச்சனையில் வந்துருமன்றதுக்காக நானே வந்து வாரண்டா வந்து சரணடைவோம் மட்டும் வந்திருக்கிறேன். ஐயோ இப்பதான் யூடியூப் ஆரம்பிச்சிருக்கிறேன். 2 வருஷம் சார் இப்போ போய். ஆனா இன்னும் உனக்கு $10, $15 வேற இல்லை. அப்படி ஒரு கனவு சார் வரணுமெண்டு. இப்படி சொன்னா இவ்வளவுக்கு கட்டலாமன்றதை நான் எதிர்பார்க்கிறேன் சார். நீங்க சொல்லுவீங்க தானேண்டு. ஐயோ அப்ப நீர் இப்ப யூடியூப்ல இன்னும் வருமானமே வேற இல்லை. நீர் ஒரு யூடியூபர். நீர் இங்கே காசு கட்ட வந்தது என்னத்துக்கு சொன்னா உங்க ஊரெல்லாம் யூடியூபர் நல்லா உழைக்கிறாங்கன்னு சொன்னா நாங்க வந்து ஓடி நம்மளை பிடிச்சி ஒன்று ஜெயில போட்டுற மாட்டோம் வந்தேன். அதுதான் சார். அதுக்கு தானே சிலவங்க எல்லாம் எழுதி கொட்டி கொண்டு திரிகிறாங்க எங்களை வேலை செய்ய விடாம. அப்ப அதில் அவங்க எழுதினால் நாங்கள் அதை நம்பி ஓடி வந்து உங்களோட கழுத்தை நெரிப்போம். அப்படித்தானே? என்ன சார் அப்படி எல்லாம் நாதாரிகள் எழுதுற நாதாரிகள் எழுதுறதாண்டி அவனை தூக்கி கொண்டு எல்லாம் போக வேண்டி இருக்குது. அவன் யூடியூபர்ஸ் ஐயோ எனக்கு தெரிஞ்ச பொடிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க தின்ன குடிக்க நேரம் இல்லாமல் அங்கி ஓடி இஞ்சி ஓடி என்று சொல்லி சரியோ தங்கட சொந்த காசை கொடுத்துட்டு அங்கின தங்கட யூடியூப் நல்லா வரணுமெண்டா காண்டி தங்கட காசு 5 பேருக்கு கொடுத்துட்டு யூடியூப்ல நல்ல வருமானம்னு சொல்லி அவங்க அலைகிறாங்க. இவங்க அவங்கள பார்த்து பொறாமையில அவங்க யூடியூபர் நல்லா உழைக்கிறாங்கன்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்படித்தானே? அதுதான். ஐயோ அவங்க பொடிகள் இப்ப முந்தி அவங்க ஒரு யூடியூபர்ஸ்ன்றது வந்து நாங்கள் யோசிச்சோம் சுதந்திரமா உடைய விளையாடுற இன்னும் செய்யறாங்க. உண்மையா செய்தவங்க அப்ப நானும் அப்படித்தான் போய் கொண்டிருக்கிறேன். சரி அப்ப அவங்க என்ன செய்யறது என்ன போறன்னு தெரியாம செய்தவங்க செய்து நிறைய இந்த சமூகத்துல ஒன்று கீழையும் போக வச்சவங்க மேலையும் போக வச்சவங்க. அவங்க சரியா இயங்குறாங்க. தங்களுக்கு சொல்லி ஒரு டீம் உருவாக்கி இருக்காங்க. இந்த யூடியூபரையும் அந்த யூடியூபர் இந்த இப்ப அவங்க மற்றாக்கள் மாதிரி இல்லை. இந்த நியூஸ் எடுக்கிறார்கள் மாதிரி எல்லாம் இல்லை. அவங்க மற்ற யூடியூபரையும் கூட்டிட்டு போவாங்க. இங்க போறோமடா இன்றைக்கு இங்க நிகழ்வு வாங்கோ, இன்றைய கொழும்புல இன்னும் நடிகர் வந்திருக்கிறார் வாங்கோ, இன்றைக்கு நாங்கள் கேகேஸ் போறோம் வாங்கோ, நாளைக்கு வந்து என்ன 750 ரோட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வாங்கோ. அவங்க ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் இப்ப நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட செயல்பட்டு சமூகத்தை நல்லா ஆக்குற இவங்க. அப்ப நீ வந்து இப்ப கட்ட வலிக்கிட நாங்க அவங்களையும் இல்லை அவங்க பாவம் அவங்களையும் சேர்த்து இன்கம் டேக்ஸ் கட்ட சொல்லி நிக்கணும். நீர் நினைச்சிருக்கிறது அந்த சில ஹெல்பிங் வீடியோஸ் அந்த வீடியோ செய்யற அப்படி யூடியூபர்ஸ் தான் கழுவி ஊத்த நீர் ஓடி வந்துட்டு அப்படித்தான் எல்லாம் யூடியூபர் தானே சார். நீர் யாருக்கும் ஹெல்பிங் வீடியோ செய்யறீரோ அதுக்கு நான் பெறல சார். அதுக்கு நான் பெறல. பொம்பளை பிள்ளை என்ற படக்க போறீரோ இல்ல
இல்லை இல்லை யாரும் கஷ்டப்பட்ட அம்மாண்டு ஒரு கஷ்டப்பட்ட உடுப்போட போட்டு கொண்டு போய் அவ காரில் ஏற்றி கொண்டு போய் பேட்டி கண்டி போட்டு வீடியோ போட்டு வெளிநாட்டில் காசு பண்ணுறோம். ஐயோ ஐயோ சார் எங்கள் யூடியூப் இருக்குதானே அதில் போய் பாருங்க சார். நான் சும்மா அதில் நடிச்சு கிடைச்சி பாட்டுகளை போட்டு கோயில் திருவிழாக்களை போட்டு அந்த நிகழ்வு இந்த நிகழ்வுகள் அதுகளைத்தான் சார் போட்டு கொண்டு இருக்கிறேன். அவள் வெளிநாட்டால் வாராக்களை போய் கட்டநாயக்காவில் ஏற்றி கொண்டு வாரீரோ இந்த டட்டியத்தங்களில் கதைச்சு அப்படி எதுவும் வீடியோஸ்? சரி ஐயோ அந்த இதே எனக்கு இல்லை சார். அப்போ டபுள் மீனிங்னு சொல்கிற அந்த டட்டியத்தத்தில் கதைக்கிற எதுவும்? ஐயோ சார் அதே என்னடா கேட்குறீங்க சார். அப்படி இருந்தால் நானே சார் இங்கே வந்து நிற்கிறேன். வெளிநாட்டுக்கே போயிருப்பேனே சார். ஓ அந்த வீடியோஸ் செய்கிறவங்கள்லாம் இந்த நல்லவர்களையும் இன்றைக்கு கட்டு போட்டுது. இப்போ உமக்கு தெரியுமா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் நாங்கள் நைட்டு பார்ப்போம் அவிஞ்சிட்டோம். அதே மாதிரி இந்த ஒரு யூடியூபர்ஸ் 2 யூடியூபர்ஸ் செய்கிறத வச்சுக்கொண்டு எல்லாரும் நாங்கள் அப்படி சொல்லலாமோ? நீரே நோடிய நிறைய அப்ப உமக்கு தெரியணுமா நீர் ஒரு பழக்கமில்லாத யூடியூபர். சும்மா இருக்கேன் சார். நான் இப்போ விட்டுட்டு ஓடுவோமோன்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி இல்லாட்டி டக்ஸை கட்டி போட்டு நான் பறையாம இது திரும்ப தொடங்குவோமோன்னு நான் யோசிச்சேன். எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியாம கண்டவன் சும்மா இருக்கிறவன் எல்லாம் எழுத தொடங்குறான் சார். அதானே பயமாக்குறாங்க. சரி அப்ப சார் நான் இதுக்கு காசு கட்ட தேவையில்லை தானே சார்? நீர் நிலையான வருமானமா உமக்கு வருஷம் 10 லட்சம் கன்ஃபார்மா வரும்னு சொன்னான். 10 லட்சம் ஒரு வீடுக்கு 4-5 வீடு கட்டியிருப்பேன் சார். சரி நீ 2க்கு போயிட்டு வடிவா யோசிச்சுட்டு நான் ஒரு ஃபோம் உண்டு அதில் இருக்குது அந்த ஃபோம் எடுத்து நாளைக்கு தப்பிட்டு நீ நாளைக்கு வேறு. சரி சார். ஓகே 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 சரி சரி. இதை தாங்க எதுக்கு இது கட்டு நான் நல்ல கோடை நான் தப்பிட்டு 10 லட்சமா இறங்க வருது. அப்போ நான் கூட வருது. அவங்க என்ன இந்த புவங்களை நம்பி என்னென்ன எல்லாம் இன்னும் நடக்க போகுதோ கடவுளுக்கு தான் தெரியும். ஹலோ ஓ பிரிஸ்மாக்கா கதைக்கிறேன். ஓன் சார் சொல்லுங்க. ஓ என்னென்னு சொன்னால் நீர் வேறம் இந்த போகும்போது கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது அதை தந்துட்டு போவோம். நான் அதை வெட்டி போட்டு தூக்கி எறியவோம். ஐயோ சார் வேற முதல் அங்கே இப்போ தான் வலிக்கிட்ட நீர் உங்கள் தூர போயிருக்க மாட்டேன். உடனே வேறு சார் இந்த சைக்கிளை திருப்பி கொண்டு வரேன் சார். பக்கம் உடனே வேறு என்ன ரப்பி வச்சிருப்போம். என்னண்டா இப்போ எத்தனை பேர் எங்கே போய் மாட்ட போகிறோமோ சும்மா இருக்கிறவங்களுக்கு. சார் என்ன சார் மாதோட பண்ணுறீங்க சார்? ஓ இருக்கும் என்னென்றால் நான் உங்கள்கிட்ட கேட்கணுன்னு மறந்து போகணும். அதான் நான் கூப்பிட்டேன். எனக்கு டிவியும் தெரியல அவசரமாக போகணும். இல்லை தானே நீங்கள் கண்டென்ட் கிடைக்கு சார் டைம் கிடைச்சா ஏதாவது போய் 2 லாமண்டு. நீர் இப்போ இங்கே கதைக்கிறவனு ரெக்கார்ட் பண்ணல தானே? இல்லை சார் இல்லை. இப்போ இது எங்களோட டிபார்ட்மெண்ட் பெரிய டிபார்ட்மெண்ட் தெரியும் தானே? ஓ காசுக்கார டிபார்ட்மெண்ட். உடனே எங்களை என்னடா பெரிய கேஸ் ஆயிடும் தெரியும் தானே? சரி அது சரி. இதை கேட்டோம். இப்போ நான் என்ன சொன்னேன்னு சொன்னால் நீர் இந்த ஹெல்பிங் வீடியோலாம் செய்கிறீர் தானே? செய்கிறீர் இல்லை ஹெல்பிங் வீடியோ அப்படி இல்லை சார். கேட்டது என்னட்ட இனித்தான் செய்வோம்னு யோசிக்கிறேன். இல்லை ஹெல்ப் இப்போ நாங்கள் உழைக்கிற காசில் 5 பேருக்கு உதவி செய்யத்தான் அப்படி வந்துச்சேன்டா சார் நான் செய்வேன் சார். இப்போ நாம் உழைக்கிற காசில் 5 பேருக்கு உதவி செய்ய வேணும். அதே மாதிரி நாம் மிதமிஞ்சம்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் காசு சேமிக்கிறதோட இன்னும் ஒரு 4 பேருக்கு இயலாதவர்களுக்கு கொடுக்கத்தான் வேணும். அதில் எந்த பிழையும் இல்லை. ஆனால் என்னென்னா அதையே கொண்டு வந்து மற்றவன் பார்த்து இறக்கப்படுற அளவுக்கு நாங்கள் கொண்டு வரக்கூடாது. இப்போ ஒரு ஆள் வந்து இயலாமல் நடந்து வராருன்னு சொன்னால் அவரை நான் என்ன இவர் இயலாதவர் ஏற்றி கொண்டு வந்தேன், அவருக்கு இப்போ நான் ஒரு ஃபோன் வண்டி கொடுத்தேன் அல்லது அவருக்கு ஒரு சரம் வண்டி கொடுத்தேன், அவருக்கு சாப்பாடு வண்டி கொடுத்தேன், அவர்கிட்ட பிள்ளைக்கு ஒரு 5000 ரூபா கொடுத்தேன்டா கொடுத்துட்டு போயிடணும். உமக்கு இதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லலாம்னு யோசிக்கிறேன். சரியா? இதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். என்னென்றால் ஒரு நாள் கண்ணன் கிருஷ்ணரோட இவர் அர்ஜுனன் காட்சி கொண்டு இருக்கிறார்.
அர்ஜுனன் காட்சி ஒன்று கேட்கல, கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறார், கிருஷ்ணா நான் உன்னோட ஒரு நாளும் இருக்கிறேன், நான் இந்த கொடிகள் வழங்குறேன், கிடக்கிறதெல்லாம் கொடுக்குறேன், போறேன் வாரன் பார்க்குறேன் நானே. ஓ நான் பார்க்குறேன். அப்போ உன்னை பொறுத்தவரையில் உனக்கு இந்த உலகம் எல்லாரையும் என்ன செய்யணும்னு தெரியும். நீ சொல்லு, இந்த உலகத்தில் யார் பெரிய கொடையாளி, என்ன தவிர யார் இந்த உலகத்தில் பெரிய கொடையாளி இருக்கிறான்னு சொல்லி யாரை கேட்டாராம்? கிருஷ்ணனை கேட்டாராம். கிருஷ்ணன் ஜோசிக்கா கொள்ளாம ஒரு பதில் சொன்னாராம். யாரண்டு யாரை சொல்லியிருப்ப? கர்ணன் சொன்னாராம். உடனே அர்ஜுனனுக்கு பொல்லாத கோபம் வந்துட்டு, நீ இந்த மச்சான் என்னோட இருக்கிற, எனக்கு தேரோட்டி, என் எதிரி கர்ணன், அவனை பார்த்து நீ சிறந்த கொடவல்லன்னு சொல்ற, எப்படி உன்னால முடியும்னு. அவர் கடவுள்லானே கேஷுவலா படுத்து சொன்னாராம். பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை, 2 பேருக்கும் ஒரு மலை குவியல்ல தங்கம் சரியான பவுன் தாரு, 2 பேருக்கும் பெரிய மலை குவியல தங்கம் தாரு. அதுல யார் கொடையாளி என்று சரி கண்டு ஓடு 2 பேரும் விட்டாச்சு. மலை குவியலை கொடுத்துட்டு கண்ணன் கொடுத்துட்டு போயிட்டார். பார்த்தா இவர் அர்ஜுனன் என்ன ஒவ்வொரு துண்டா வெட்டி வெட்டி ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அப்ப இந்த மலை குவியலோட இந்த கர்ணன் இருந்தவன். அப்ப இதுக்கு ஒருத்தன் போய் என்ன கஷ்டம் எதுவும் தாண்டு கேட்டான். கண்ணன் இந்த மலை குவியல் எடுத்து கொண்டு போன்னுட்டான். நான் இது இந்த தங்க மலை குவியல் இதை நீ எடுத்துக்கொள், நான் போறேன். நான் போயிட்டான். இவர் பிச்சு கொடுத்து கொண்டே இருந்தாரான். இவர் கொடுத்து முடிச்சு வேற ஒரு 6 மாசம் பிடிச்சுதான். இவர் பெரிய கொடையாளியானே. அது சரிதானே, பிச்சு கூட கண்டா எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்தா தானே அப்படி போகும். அப்ப வேற இந்த கண்ணன்கிட்ட வந்து கேட்டாராம், இப்படி யார் கொடையாளின்னு. அப்போ இவர் சொன்னாராம் கணக்கு பார்த்து சொன்னாராம், நான் ஏதோ 3 லட்சம் பேர் கொடுத்தேன். அப்ப அவ்வளவு பேரும் நல்லா இருக்க போறாங்க. அப்ப இப்ப கேட்டாராம் யார் கொடையாளி. அப்போ சொன்னாராம் கர்ணன் தானே. இவருக்கு அப்பவும் கோபம் தாங்க இல்லை. அவர் கிருஷ்ணன் ஒரு வார்த்தை சொன்னாராம், கொடி என்பது என்னட்ட கிடக்கிறது அப்படியே கொடுத்துட்டு போறதுதான். சரி, பிச்சு கொடுக்கறதெல்லாம் கொடை இல்லை, என்னடா கிடக்கிறது அப்படியே கொடுக்குறான் கொடை என்றாராம். அது சரி, அர்ஜுனனுக்கு சொல்ல வார்த்தை இல்லை. இதே மாதிரி பைபிள்லயும் ஒரு கதை இருக்கு, அந்த கதையை உங்களுக்கு சொல்றேன். அதுல ஒரு கிழவிட்ட ஒரு பெண்ணிட்ட இருந்தது அன்றைக்கு சாப்பிடக்கூடிய அளவு காசு, ரைட்? 2 காசு அண்டை வச்சுக்கொள்ளும், அவ சாப்பிட்றதுக்கு 2. அப்ப அவ அந்த சேர்ச்சின் வாசல்ல முன்னுக்கொண்டு கடவுளுக்கு சொல்றா, ஜெபம் பண்றா, என்னட்ட இருக்கிற 2 பணம் இதுதான் இன்றைக்கு சாப்பாட்டுக்கான பணம், அந்த பணத்தை நான் உனக்கு போட்டு விடுறேன், என்னட்ட வேறு ஒன்றும் இல்லை, உன்னட்ட தர்றதுக்கு இந்த ஆடையை தவிர வேறு ஒன்றும் என்னட்ட இல்லை என்று கொடுத்துட்டான். இன்னொருத்தர் அவர் பெரிய ஒரு உழைப்பாளி, அவர் கொண்டு வந்து ஒரு 1000 ரூபா காசை போட்டுட்டு கடவுள பலிபிடத்துக்கு கிட்ட போயிடணும், நான் உனக்கு 1000 ரூபா தந்துட்டேன், நான் ஒரு கொடியாளி, நான் ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லி அவர் பீத்தல் ஜெபம் பண்றேன் அப்படி என்று சொல்லி இந்த கிழவிக்கு பக்கக்கடாக இருந்துச்சு. என்னடா கிடந்த 2 நான் கொடுத்துட்டேன், அவரோட எப்படி இருக்குல்ல 998 ரூபா கூட கொடுத்துருக்கான். அவர்கிட்ட கடவுள் கேட்க போறேன், நான் காசு கொடுக்குறோம் தானே, அப்ப காசுக்காரங்க நாங்க பெரிய ஆள் பார்த்துக்கொள்றோம். அப்ப அந்த கிழவிக்கு பயங்கர கவலை, ஐயோ நான் என்ன அவனை கிட்ட போறது, நான் என்ன பலிபிடித்து போறது. அந்த சேர்ச்சி வாசல்ல இருந்து கதைக்குது, இந்த மனுஷி அழுது கொண்டு போறடி. அப்ப அந்த இடத்துல இவர் கேட்க கடவுள் இவரும் அவர் கடவுளை பார்த்து கேட்கிறார், இப்ப யார் பெரிய ஆளாண்டு. கடவுள் சிம்பிளா சொன்னாராம், நீ வச்சிருக்கிற தொகையில எத்தனையோ மடங்கில் ஒரு சின்ன மடங்கு தான் எனக்கு தந்தேன். நீ கோடிக்கணக்கா வச்சிருக்கிற, அதுல பிரிச்சாலே நீ தந்த 1000 ரூபாய் ஒரு சின்ன நீ தந்தது. ஆனால் அந்த கிழவிட்ட அந்த பெண்ணிட்ட இருந்தது, அந்த பெண்ணிடம் இருந்தது 2 தான், அதுதான் 2 சாப்பாடு. ஆனால் பேருந்து என்ன செய்ய போறேன், பிறகு என்ன செய்ய போறேன் என்ற ஒரு சிந்தனை இல்லாமல் அது எனக்கு தந்துட்டு போகுது, அதுதான் கொடை. அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம், அதான் உண்மை. அப்ப இந்த விஷயங்கள்ல கொடை என்பது என்னட்ட இருக்கிற அப்படியே கொடுக்கறது தான், இல்லையண்டா கொடுக்கக்கூடாது. பிச்சு கொடுக்குற அர்ஜுனன் மாதிரியும் என்னட்ட கிடக்கிறதுல ஒரு கொஞ்சத்தை கொண்டு கொடுத்துட்டு நான் பெரிய ஆளுன்றதும் இல்லை, கடவுள் காசோடு பேசுற ஆளும் இல்லை. இந்த உலகம் நாங்கள் பார்த்தோம் காசுக்கு தான் பழகுது. நான் உதவி செய்யறேன், ஆட்டியம் காசுல உதவி செய்ய நான் செய்யறான்னு சொல்லக்கூடாது, சொல்லிடாது. எப்படி சொல்றது அதான் நீ. அப்ப இந்த இடத்துல அப்ப அர்ஜுனன் வந்து அப்ப நீங்க தந்த காசை நாங்கள் கூட கொண்டு கொடுத்து அது நான் தானே கொடுத்தது.
நீர் இப்படி சொல்லலாம், இந்த அண்டி தந்த காசு அதுக்காண்டி நீர் இப்ப கனடாவில இருந்து 5 அண்ணாட்ட காசு கொண்ட போறீர். எவ்வளவு படி இந்த சின்ன உதாரணம் சொல்றோம். இந்த பேக்காட்டு வீடியோக்காரெல்லாம் பற்றி நாங்களும் மறைஞ்சு வச்சுக்கோங்க. நாங்களும் சமூகத்துல இருக்கிறோம். நாங்கள் இந்த ஆபீஸுக்கு பூட்டி போட்டுருக்கேன். சரி, அப்ப ஒரு எக்ஸ் நபருக்கு கஷ்டம், அவருக்கு 1 லட்சம் ரூபாய் காசு வேணும். அப்ப இதை நான் யூடியூப்ல போடுறேன். போட்டா கனடாவில இருந்து 5 அண்ணா ஹோல் பண்ணினோம், 5 அண்ணாவும் காசு எறியணும். அதே மாதிரி லண்டன்ல இருந்து ஒரு அண்ணா தாரேன். சரி, அப்ப பிரான்ஸ்ல இருந்து 3 அக்கா தரணும். இப்ப நான் இந்த காசு ஆனா அது எவ்வளவு தந்தன்றதை சொல்ல வேணாம்னு சொல்லி போடணும். தங்களோட பேரையும் சொல்ல வேணாம்னு சொல்லி போடணும். இப்ப நான் யூடியூப்ல அவருக்கு கொண்டு காசு சொல்ல போறேன். அம்மா, உங்களுக்கு கனடாவில இருந்து தந்த அண்ணாண்ட காசும் பிரான்ஸ்ல இருந்து தந்த அக்காண்ட காசும் லண்டன்ல இருந்து அந்த அண்ணாண்ட காசும் சேர்த்து தரணும். இப்ப நான் அவருக்கு எவ்வளவு கொடுக்க போறேன்? 1 லட்சம் கொடுக்க போறேன். ஆனா எனக்கு எவ்வளவு காசு வந்தது? இங்க கனடாவில இருந்து 5 லட்சம், லண்டன்ல இருந்து 1 லட்சம், பிரான்ஸ்ல இருந்து 3 லட்சம், மொத்தம் 8 லட்சம் வந்தது. நான் இங்க எவ்வளவு கொடுக்க போறேன்? 1 லட்சம். இப்ப கனடாவில இருந்து 5 பேர் தந்தவையோ, கனடா அண்ணன் தானே சொன்னேன் நான். அப்ப இந்த அண்ணாக்கு தெரியாது, மிச்சம் 4 பேர் தந்தது. அப்ப இந்த 5 அண்ணா என்ன யோசிப்பினம்? இந்த காசத்தான், இந்த காசத்தான், இந்த காசத்தான். சார் விளங்கிச்சா? அப்ப பிரான்ஸ் அக்கா என்ன யோசிப்பா? பிரான்ஸ் 3 அக்கா என்ன யோசிப்பா? எந்த காசு, இந்த காசு. ஆனா பிரான்ஸ் இந்த ஏ என்ற அக்காவுக்கு தெரியாது, பி என்ற அக்கா கொடுத்தது, பி எனக்கு அக்காவுக்கு தெரியாது, சி கொடுத்தது, சிக்கு தெரியாது, ஏயும் பியும் கொடுத்தது. அப்ப இங்க 3 அக்கா கொடுத்துருக்கீங்க. இப்படித்தான் ஏமாத்து வேலை. எனக்கு கண்ணை திறந்துட்டீங்க. இனி நான் ஹெல்பிங் வீடியோ பண்ணுவோம் யோசிக்கிறேன். அப்ப நீ டேக்ஸ் அக்கா. சரி, இன்னும் தொடங்கல சார். நீ தொடங்கும். ஆனா உங்களை பிடிச்சு கொண்டே ஜெயில போட்டால் அதுல நீர் கழுகுன்றது பேருந்து வாரதுக்கிறதுக்கெல்லாம் நாங்க பொறுப்பு இல்லை. சரி, அதுக்கு பிறகு என்ன சார், இருக்கிற காசுல வெளிநாட்டு காசு எடுப்பாங்க சார். சரி, அப்ப நீர் நான் யோசிக்கிறேன் இப்படின்னு பாப்போம் சார். நான் எந்த ஹெல்ப்பில் இறங்குவோம்ட்டு. ஆனா உண்டு, இது நடந்தால் நாங்கள் பொறுப்பு இல்லை. ஆனா நீர் வேண்ட அடிக்கும் கொத்தலுக்கும் சேர்த்து பேருந்து நீ டேக்ஸ் கட்ட முடியும். சரி, உங்களுக்கு ஏதாவது கையூட்டமா தரேன். நாங்கள் வேண்ட அளவுக்கு எங்களுக்கு இது இல்லை என்று சொன்னா அவ்வளவுக்கு எங்களுக்கு சம்பளம் வருது. நாங்கள் அப்படி செய்ய அவசியம் இல்லை சார். அதான் கேமரா ஒன்றும் இல்லாம வந்துட்டான். இல்லை இல்லை, நாங்கள் அவ்வளவு வேண்ட அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னா எங்களோட சம்பளமும் எங்களோட வேலையும் அப்படித்தான். சரிதானே? சரி, நீ இனி இப்படி ஒரு வார்த்தை உச்சரிச்சாலே சில வேளையில இல்ல சார், இல்ல சார், நான் அது இல்ல நான் என்னட்ட வர்றதுலயே நான் ஹெல்ப் செய்யறேன் சார். எனக்கு வாரதுலயே நான் ஹெல்ப் செய்யறேன். கர்ணன் மாதிரியும் அந்த பெண் மாதிரியும் செய்யுமோ, அந்த பலிபடுத்த ஆண் மாதிரியும் அச்சுரன் மாதிரியும் செய்யாது. சரி 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 சந்தி சரி. ஒரு தானே நல்லா ஆக்கிட்ட சந்தோஷத்துல இந்தியா நாள் போயிட்டது. கதை இது கதை, எங்க ஊரு கதை, அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. கதை இது கதை, எங்க ஊரு கதை, அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் 2 முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை. கதை ஊர் கதை, உறவு கதை, நாய் கதை, நரி கதை, தெய்வ கதை, தேச கதை, பேய் கதை, பெருமாள் கதை, ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை. ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை. எங்க பாரம்பரியங்களை பக்குவம் அப்பணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை. சொல்ல போறோம், நல்ல கதை சொல்ல போறோம். டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்லை. கதை சொல்ல போறோம், நாங்க கதை சொல்ல போறோம். டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்லை. கதை நேரம்.